ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வந்து சோழனுக்கு போன் பண்றாங்க. சோழன் தான் எடுக்கிறாரு. என்ன நிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்க பீச்சுக்கு வர முடியுமா? நான் பீச்சுக்கு தான் போறேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா அப்ப ஆபீஸு? இல்ல இல்ல நீங்க பீச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல அந்த பல்லவன் கேட்குறாரு, என்ன அன்னி மாதிரி கேட்குது குரல் அப்படின்னும். அவளே தாண்டா என்னை பீச்சுக்கு வர சொல்லியிருக்காடா அப்படின்னும். என்னென்ன சொல்ற உண்மையா அப்படின்னும். என்னாலையும் தாண்டா நம்ப முடியல. சரிடா பல்லவா நான் போயிட்டு வரேன்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பி வர்றாரு பீச்சுக்கு. அங்கே நிலா பீச்சில் வெயிட் பண்ணி உக்காந்துருக்காங்க. இவங்கள பார்த்ததும் சோழனை பார்த்ததும் எந்திரிச்சு வேகமாக வந்து சட்டையை தான் பிடிக்கிறாங்க. ஏண்டா உன்னை நான் எவ்வளோ தூரம் நம்பியிருந்தேன், எனக்கு எப்பட்றா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? எப்பட்றா இவ்வளவு நாளும் உன் போன்ல ஆதார கார்டை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சியேடா. உன்னை நான் முழுசா நம்பி இருந்தனே, எனக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைகிறாங்க. எப்படி எனக்கு இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறியா? நான் வாழ வந்தான் சாரை இப்பதான்டா போய் பார்த்துட்டு வரேன், எல்லா விவரத்தையும் என்னத்தை சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சாக்காகிறாரு. இனிமேலும் இந்த விஷயத்த மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நிலா நீங்க வேணா என்னை நினைக்காம இருக்கலாம், நான் உங்களை உயிருக்கு உயிரா நினைச்சிட்டேன். நம்ம ஏன் பொய் கல்யாணத்தை உண்மையான கல்யாணமா நினைச்சு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழக்கூடாது அப்படிங்கிறாரு. சி இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனி என் மூஞ்சிலே முழிக்காத, இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ வீட்டை பக்கம் வந்துடாத. நீ எங்கே தங்குவியோ அது எனக்கு தெரியாது, ஆனா நான் காலையில அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அது வரையும் அந்த வீட்டை பக்கம் வந்துடாத. மீறி வந்தேன்னா நான் நைட் நேரம் கூட பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அனிசும் சந்தாயாவும் சேரன் வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்ததும் சேரன் பார்க்குறாரு. என்ன சந்தாயாவா இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வா சந்தாயா வா அப்படிங்கிறாப்புல. உள்ள சந்தாயா வீட்டுக்குள்ளே போனதுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுக ஆரம்பிக்கவும், என்ன சந்தாயா எதுக்கு அழுகுது அப்படின்னு சேரன் கேட்குறாரு அனீஷ்ட. அனீஷ் சொல்கிறாப்புல, பையா எங்கள் ஊரில் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து சந்தாயாவை வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காப்புல. அப்போ இருந்தே கேட்டாங்க, அது பிடிக்காம தான் சந்தாயா சென்னைக்கு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் வம்பு பண்ணி அந்த பயலுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வற்புறுத்துனாங்க. அது பிடிக்காம தான் சந்தாயா இங்கே வந்துச்சு. மறுபடியும் அந்த பையன் வந்து பொண்ணு கேட்டு டார்ச்சர் பண்ணுறான் போல, அதனால கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சந்தாயாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் கண்டிப்பாக அந்த பயலை கட்டிக்கிறவே மாட்டேன் அப்படின்றுச்சு. ஏன்னா அவன் வந்து வசதியான பையன், ஆனால் அவன் ஒரு பொறுக்கி, அதனால நான் கல்யாணமே அவனை பண்ண மாட்டேன். வீட்டில் எல்லாரும் என்னை வற்புறுத்துறாங்க, அதுக்காக பயந்துக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன். இங்கேயும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது பையா. ரெண்டாவது வந்து நாளைக்கு அந்த பையனை கூட்டிக்கிட்டு இங்கே வந்து என் வீட்டிலேயே நிச்சயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சந்தாயா ஒத்துக்கிற மாட்டேங்குது, அதனால சென்னையில் வந்து ஒரு மண்டபம் முடிச்சு அங்கே நிச்சயம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதனால வந்து மாப்பிள்ளை வீடு இங்கே வந்து நிச்சயம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேற்று ஃபோன் பண்ணாங்க. இதை கேட்டதும் சந்தாயா நைட்டெல்லாம் தூங்கலை. நான் கண்டிப்பாக அந்த பயலை கட்டிக்கிற மாட்டேன், இங்கே இருந்தால் கண்டிப்பாக என்னைய அந்த பயலை கட்டி வச்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வந்து சேரன் வீட்டில் இருக்கேன், என்னையை கூட்டி கொண்டு போய் அங்கே விட்டுரு, அங்கே நிலாவும் இருக்காங்க, நான் அங்கே போய் இருந்துக்கிறேன். இவங்கெல்லாம் போன பிறகு நான் வந்துக்கிறேன். அவங்க கேட்டால் இப்போ தான் ஊருக்கு கிளம்பி வந்தா அப்படின்னு நீ அவங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொன்னா. அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் எப்படியாவது சமாளித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையா உன் வீட்டுக்கு நான் வந்து சந்தாயாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அனீஷ் சொல்கிறாரு. இல்லை பையா, சந்தாயா இங்கே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, இருந்தாலும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு அந்த பொண்ணு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருது மறுபடியும். சரி சரி சந்தாயா நீ இங்கேயே இரு, நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நிலா வேற இருக்கு, அதனால நீ பயப்பட வேணாம். மனசுக்கு பிடிக்காத பையனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது. அது ஏன் இவங்க பெரியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னே தெரியல, இப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் கோவமா வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்து சேரன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக நிலா உள்ளே வர்றாங்க. ஆனால் இங்கே சந்தாயா அழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சந்தாயா இங்கே வந்து அழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து, என்னன்னா எதுக்கு சந்தாயா அழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னவும், இல்லைம்மா அதுக்கு சந்தாயாவுக்கு ஏதோ பிடிக்காத மாப்பிள்ளைய அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதுக்கு பிடிக்கலையாம். அதனால வந்து இன்னைக்கே அவங்க வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டில இருந்து சென்னைக்கே வந்து ஒரு மண்டபம் பிடிச்சி இங்கே நிச்சயம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து சந்தாயா பயந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்கே இருந்துட்டா அவங்க எப்படியும் போயிடுவாங்க. அவங்க கேட்டா அவ கிளம்பி அங்கே வந்துட்டா ஊருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லி இது இங்கே வந்துருச்சு சந்தாயா.
இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னுச்சு. அதனால தான் அனீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து சந்தாயா வந்து இப்படி வீட்டில் வந்து அழுதிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரி, இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு போவோம், எப்படியும் நாளைக்கு போகிறது போகிறோம், பரவாயில்ல, நாளை காலையில் அவங்க கிளம்பிடுவாங்கல்ல அப்படின்ட்டு சந்தாயாவை சொல்கிறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க. சந்தாயா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நடேசன் உள்ளே வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்ததும், என்ன அனீஸு சந்தாயா அது இப்போ வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாப்புல. வேகமாக எந்திரிச்சு வந்து நடேசன் காலில் விழுந்து அழுகுறாங்க சந்தாயா. அதை பார்த்துட்டு, ஏம்மா எந்திரிம்மா, எதுக்குமா காலில் விழுந்து அழுகிற அப்படின்னா அவர் ஹிந்தியில் கேட்குறாரு. அதுக்கு சந்தாயாவும் ஹிந்தியிலே சொல்கிறாங்க, எனக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க, எனக்கு கொஞ்சம் கூட அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற எனக்கு விருப்பம் இல்லை, அதனால சேரன் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்ச நாளாக அவர்கிட்ட பழகின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இனிமே வந்து எங்கள் ஊருக்கு போனாலும் அந்த பொறுக்கி பையலுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா நான் சாகுற தவிர வேற வழி இல்லை, அதனால எனக்கு மனசுக்கு பிடிச்சவர் சேரன், நீங்கள் மனசு வச்சா எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலாட்ட சொல்கிறாங்க, சேரனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு கல்யாணம் நடந்ததை பார்த்துட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் பயப்பட தேவையில்லை, எனக்கு சேரனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சேரனைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுவும் இப்பயே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, ஏன்னா நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்களாம், அவங்க வரையில இவ மாலையும் கழுத்துமா சேரனோட இருக்கணுமா, நீங்க மனசு வச்சாதான் இது முடியும், அதனால எப்படியாவது என்னையும் சேரனையும் ஒன்று சேர்த்து வைங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி அழுகுதுமா அப்படின்னு சொல்றாப்புல. இதை கேட்டு சேரன் ஷாக்காகிறாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னவும், ஆமாடா, அதைத்தான் இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இனிமே வந்து அது அங்கெல்லாம் போகாதான் அவங்க ஊருக்கு, அங்கே போனால் மறுபடியும் எப்படியாவது அந்த பயல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம், அதனால அது இங்கே தான் இருக்கணுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனீஷ்ட சேரன் கேட்குறாரு, அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், ஆமா பையா, ஏன்னா ஏற்கனவே உன்னைய பற்றி என்னட்ட 2-3 தடவை சொல்லியிருக்கு என் தங்கச்சி, சேரன் பையா மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொன்னுச்சு, அதைத்தான் இப்போ உங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் உன்னைய பார்த்ததுலேருந்து அது ஓயாமல் சொன்ன வார்த்தை எனக்கு சேரனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, ஆனால் அது மனசில் உன்னைய நினச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது, உன்னைய மாதிரி ஒரு நல்ல பையன் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அனீஸ் சொல்கிறாரு. இதை கேட்டு நிலா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.